தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். பாகிஸ்தான் பள்ளியில் பயங்கரவாத தாக்குதலுக்கு பார்லிமென்டில் கண்டன தீர்மானம். உளவுத்துறை எச்சரிக்கையால் இந்தியா முழுவதும் உஷார் நிலை. கேஸ் சிலிண்டருக்கு மானியம் பெறுவது எப்படி? ஜனவரி 1ஆம் தேதி முதல் வங்கி மூலம் விநியோகம். மது போதையில் பள்ளி மாணவியை சீரழித்ததாக கூறி பொதுமக்கள் சாலை மறியல். வேலூர் மாணவி பலாத்கார படுகொலையில் 2 மாணவர்கள் கைது. விரிவான செய்திகள். பாகிஸ்தான் பள்ளியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பலியான குழந்தைகளுக்கு பார்லிமென்டின் இரு சபைகளிலும் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டு கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பாகிஸ்தான் பெஷாவர் நகர் ராணுவ பள்ளியில் செவ்வாயன்று புகுந்த தற்கொலை படை பயங்கரவாதிகள் கண்மூடித்தனமாக சுட்டதில் 132 குழந்தைகள் உட்பட 145 பேர் இறந்தனர். 8 மணி நேரம் போராடி 9 பயங்கரவாதிகளையும் பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இச்சம்பவத்துக்கு பார்லிமென்டின் இரு சபைகளிலும் புதனன்று அனுதாபம் தெரிவிக்கப்பட்டது. ராஜ்யசபாவில் இரங்கல் அறிக்கை வாசித்த சபை தலைவர் ஹமீத் அன்சாரி கொடூர தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததோடு பயங்கரவாதத்துக்கு எதிராக போரிடுவதை இத்தாக்குதல் சம்பவம் மேலும் உறுதிப்படுத்தியுள்ளதாக கூறினார். இதைத் தொடர்ந்து அனைத்து உறுப்பினர்களும் 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தினர். This senseless and brutal cowardly act is deplorable. The loss of innocent lives in this incident is indeed tragic and unfortunate. This incident only reaffirms our resolve to fight terrorism with more determination and firmness. லோக்சபாவிலும் பிரதமர் மோடி உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நின்று 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தினர். பாகிஸ்தான் பள்ளியில் நடத்தப்பட்ட காட்டு மிராண்டித்தனமான கோழைத்தனமான தாக்குதல் சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்து சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் தலைமையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் கஃபேயை பயங்கரவாதி சிறைப்பிடித்த சம்பவம் பாகிஸ்தான் பள்ளியில் நடந்த தாக்குதல் போன்றவற்றை தொடர்ந்து இந்தியாவிலும் அதுபோன்ற தாக்குதல் நடக்கக்கூடும் என்று உளவுத்துறை எச்சரித்துள்ளது. இதை கருத்தில் கொண்ட மத்திய உள்துறை அமைச்சகம் அனைத்து மாநிலங்களுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் அனைத்து பள்ளிகள் மற்றும் ஷாப்பிங் மால்களில் பாதுகாப்பை பலப்படுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதனன்று காலை இந்தியாவில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. கேஸ் சிலிண்டர் மானியம் பெறுவது தொடர்பாக எண்ணெய் நிறுவன உயர் அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். சமையல் எரிவாயு மானியம் பெறுவது குறித்து பொதுமக்கள் மத்தியில் குழப்பம் நீடித்து வருகிறது. இது தொடர்பாக சென்னையில் எண்ணெய் நிறுவனங்களின் நிர்வாகிகள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். சமையல் எரிவாயு மானியம் பெற பதிவு செய்த வாடிக்கையாளர்கள் வரும் ஜனவரி 1ஆம் தேதி வங்கி மூலம் பயன்பெறுவர் என்று அவர்கள் தெரிவித்தனர். மானியம் பதிவு செய்தோரின் வங்கிக் கணக்கில் வைப்பு தொகையாக 568 ரூபாய் செலுத்தப்படும். சிலிண்டர் பதிவு செய்த 3 நாட்களுக்குள் மானியத் தொகை வங்கியில் செலுத்தப்படும். இந்த மானியத் தொகை மாதந்தோறும் மாறுதலுக்குட்பட்டது என்றும் ஐஓசி விளக்கம் அளித்துள்ளது. பதிவு செய்யாத நுகர்வோருக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மானியம் நிறுத்தி வைக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். இந்த திட்டத்தில் முன்பு ஃபார்ம் 1 மற்றும் 2 ஆதார் படிவம் உள்ளவர்கள் இணைத்துக் கொடுக்க வேண்டியிருந்தது. பின் வங்கி கணக்கு உள்ளவர்கள் மட்டும் ஃபார்ம் 3 அல்லது 4 பூர்த்தி செய்ய வேண்டியிருந்தது. இப்பொழுது இந்த நடைமுறையை எளிதாக்கி அனைத்து ஃபார்ம்களும் ஒன்றிணைத்து புதுமையான ஃபார்ம் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த ஆதார் படிவம் உள்ளவர்கள் இந்த ஒரே ஃபார்மை நகல் எடுத்து அதை 2 இடங்களில், அதாவது வங்கியிலும் விநாயகத்திலும் தரலாம். வங்கியில் செலுத்த விருப்பமில்லாதவர்கள் அதை பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை விநாயகத்திலும் தரும் பட்சத்தில் நாங்களே அதை நடைமுறைப்படுத்தி விடுவோம். ஆதார் அட்டை இல்லாதவர்கள் அதே இந்த புதுமையான ஃபார்மை ஃபில் பண்ணி விநாயகத்திலும் கொடுக்கும் பட்சத்தில் இந்த திட்டத்தில் இணைய முடியும். இந்த திட்டமானது 1/1/2015 முதல் நடைமுறைக்கு வருகிறது. நடைமுறைக்கு வந்தவுடன் இந்த திட்டத்தில் இணைந்த அனைவருக்குமே 568 ரூபாய் முன்வைப்பு தொகை வழங்கப்படும். பின்பு அவர்கள் வாங்கும் எல்லா சிலிண்டர்களுக்கும் மானியம் வழங்கப்படும். மானியமானது 12 சிலிண்டர்களுக்கு இந்த வருடத்திற்கு வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மார்ச் மாதம் வரை பதிவு செய்யாதோர் ஜூலைக்குள் பதிவு செய்ய வேண்டும் என்றும், ஜூலைக்குள் பதிவு செய்தால் மானியம் வைப்பு தொகை 2ம் கிடைக்கும் என்று தெரிவித்த எண்ணெய் நிறுவன நிர்வாகிகள் ஜூலைக்கு பின் பதிவு செய்தால் அந்த தேதியிலிருந்து மானியம் மட்டுமே வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டனர். வேலூர் பள்ளி மாணவி படுகொலையை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் 2 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் 6ஆம் வகுப்பு மாணவி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் மாவட்ட கலெக்டர், அமைச்சர்கள் நேரில் வந்து விசாரணை நடத்தாததை கண்டித்து புதனன்று கேவிக்குப்பம் பொதுமக்கள் கடை அடைப்பில் ஈடுபட்டனர். அதே பள்ளியில் படிக்கும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் மது அருந்திய நிலையில் இக்கொடூர செயலில் ஈடுபட்டதாக கூறி அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும், மதுபான கடைகளை அடைக்க வலியுறுத்தியும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இதை செய்தது ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளி மாணவன் என்ற வகையிலே இந்த இன்வெஸ்டிகேஷன் போய் கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த பள்ளி மாணவனும் மது குடித்து விட்டு தான் இந்த தீய செயலை ஏற்க முடியாத சமூகத்தில் ஏற்க முடியாத ஒரு காரியத்தை செய்திருக்கின்றான். இதற்கு எல்லாமே காரணம் மது. மாணவின் பெற்றோர்களுக்கோ பெற்றோர்களை சார்ந்தவர்களையோ இதுவரையில் அரசாங்க அதிகாரிகளோ கலெக்டரோ மாவட்ட ஆட்சியரோ இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவோ அமைச்சரோ யாருமே நேரில் சென்று ஆறுதல் கூறவும் இல்லை. அவர்களுக்கு எந்த விதமான ஒரு நிவாரணமும் செய்யவில்லை. எங்க ஸ்கூல்ல 6வது படிக்கிற பொண்ணு கீர்த்தனா பேரு. அந்த பொண்ணுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு நாங்க கடுமையா தண்டனை கொடுக்கணும்னு எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்ணோம். ஆனா இந்த தமிழக அரசு சீக்கிரமா அதுக்குரிய நடவடிக்கை எடுத்து அந்த தண்டனையாளரை சீக்கிரமா பிடிச்சி அவனுக்கு நல்ல தண்டனை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. முதல்ல பாதுகாப்பு தாங்க. இதுதான் நாங்க காலையில இருந்து ஸ்ட்ரைக்ல கேக்குறோம். எங்களுக்கு பாதுகாப்பு மிக அவசியம். பெண்களுக்கு பாதுகாப்புன்னு ஒண்ணு இல்லவே இல்லை தமிழ்நாட்டுல. இந்நிலையில் இச்சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகத்தின் அடிப்படையில் சரண்ராஜ் உட்பட 3 மாணவர்களை போலீசார் ஹோசூரில் கைது செய்துள்ளனர். மதமாற்ற விவகாரத்தில் பிரதமர் மோடி பதிலளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் போர்க்கோலம் பூண்டதால் ராஜ்யசபா அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. பாகிஸ்தான் தாக்குதல் சம்பவத்துக்கு ராஜ்யசபாவில் புதனன்று காலை மௌன அஞ்சலி செலுத்தி முடித்ததுமே மதமாற்ற விவகாரத்தை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்தன. மதமாற்ற விவகாரத்துக்கு பிரதமர் மோடி பதிலளிப்பாரா மாட்டாரா என்பதை அரசு விளக்க வேண்டும் என காங்கிரஸ் எம்பி ஆனந்த் சர்மா, மார்க்சிஸ்ட் எம்பி சீதாராம் யெச்சூரி கேள்வி எழுப்பினர். சபையில் பிரதமரை பார்க்கவே முடிவதில்லை என்று காங்கிரஸ் எம்பி சசி தரூர் கூறினார். சபையை முடக்குவதையே எதிர்க்கட்சிகள் குறிக்கோளாக கொண்டிருப்பதாக சாடிய பார்லிமென்ட் விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு, உங்களது போக்கை நாடே பார்த்துக் கொண்டிருக்கிறது என்றார். ஆனாலும் பிரதமர் மோடி பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று கோரி சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டு எதிர்க்கட்சியினர் கோஷமிட்டனர். இதனால் முதலில் பகல் 12 மணி வரைக்கும் சபை ஒத்திவைக்கப்பட்டது. पार्टी की तरफ से आपसे अनुरोध है कि आप 0 आवर में जो जल सरोकार से जुड़े हुए मुद्दे हैं उस पर चर्चा की अनुमति देने की चर्चा करें. हिंसक घटना हुई है पाकिस्तान में, उसको लेकर के चर्चा होनी है. उसके अतिरिक्त और भी कई महत्वपूर्ण मुद्दे हैं. आपसे अनुरोध है आप 0 आवर में चर्चा की अनुमति दें. I called him. What are you doing? Deputy, I called him. What so what? I don't allow. No. This is not the point. Mr. Mistry, it is very bad on your part. Don't do this. மறுபடி சபை கூடிய போது நாடு முழுக்க பிரச்சார கூட்டங்களில் அழகாக பேசும் பிரதமரால் சபைக்கு வந்து ஏன் பேச முடியவில்லை என்று ஆனந்த் சர்மா கேட்டார். இதனால் ஆளும் கட்சி எதிர்க்கட்சியினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் மீண்டும் சபையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. மதமாற்ற விவகாரத்தில் பிரதமர் பதிலளித்தே ஆக வேண்டும் என்பதில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உறுதியாக இருந்ததால் அடுத்தடுத்து சபையை ஹமீத் அன்சாரி ஒத்திவைத்தார். கிறிஸ்துமஸ் விடுமுறை சர்ச்சையால் லோக்சபாவில் கடும் அமளி நிலவியது. அரசை கண்டித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். கிறிஸ்துமஸ் தினமான டிசம்பர் 25ஆம் தேதி முன்னாள் பிரதமர் வாஜ்பாய்க்கு 90வது பிறந்த நாள். இதை முன்னிட்டு நல்ல ஆட்சி முறை என்ற தலைப்பில் போட்டிகளை நடத்தும் வகையில் கிறிஸ்துமஸ் தினத்தன்று பள்ளிகளை திறக்க அரசு உத்தரவு பிறப்பித்ததாக சர்ச்சை எழுந்தது. இதை திட்டவட்டமாக நிராகரித்த மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி, கிறிஸ்துமஸுக்கு விடுமுறை விடப்படும், போட்டிகள் ஆன்லைன் மூலம் நடத்தப்படும் என்று விளக்கமளித்தார். லோக்சபாவில் புதன்கிழமையன்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கிறிஸ்துமஸ் தினத்தன்று பள்ளிகளை திறந்து வைக்க வேண்டும் என்ற அரசின் உத்தரவு குறித்து விளக்கமளிக்க வலியுறுத்தினர். கடும் அமளிக்கிடையே பார்லிமென்ட் விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு விளக்கமளித்தார். கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு தாங்கள் மதிப்பளிப்பதாக கூறிய நாயுடு, கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முன்னதாகவே வாஜ்பாய் பிறந்த நாள் நிகழ்ச்சி பள்ளிகளில் நடத்தி முடிக்கப்படும் என்று விளக்கமளித்தார். இது முக்கியமான பிரச்சினை என்பதால் நாட்டு மக்களுக்கு தவறான தகவல் போய்விடக் கூடாது என்று எதிர்க்கட்சியினரிடம் அவர் கேட்டுக் கொண்டார். அவரது விளக்கத்தை ஏற்க மறுத்த காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், இடதுசாரிகளின் உறுப்பினர்கள் சபையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். மத்திய அரசை கண்டித்து திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் பார்லிமென்ட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும்
கருப்பு துணியை வாயில் கட்டிக்கொண்டு போராட்டம் நடத்தினர். மேற்கு வங்கத்தில் சாரதா நிதி நிறுவன ஊழல் தொடர்பாக மாநில அமைச்சர் மதன் மித்ராவை சிபிஐ கைது செய்ததை கண்டித்து திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் கடந்த 3 நாட்களாக பார்லிமென்டில் போராடி வருகின்றனர். திரிணாமுல் காங்கிரஸை பழிவாங்குவதற்காக சிபிஐயை மோடி அரசு ஏவி விடுவதாக கருப்பு உடை அணிந்து பார்லிமென்ட் வாசலில் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். புதனன்று பார்லிமென்ட் வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன் திரிணாமுல் எம்பிக்கள் வாயில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜனநாயகத்தின் குரல் வளையை மோடி அரசு நெரிப்பதாக பேனர்களை பிடித்தபடி அமைதியாக நின்றிருந்தனர். பிறகு வாயில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டே சபை நடவடிக்கைகளிலும் திரிணாமுல் எம்பிக்கள் பங்கேற்றனர். அடுத்த 24 மணி நேரத்தில் டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. சென்னை மண்டல வானிலை மைய இயக்குநர் ரமணன் புதன்கிழமையன்று செய்தியாளர்களை சந்தித்தார். தென்மேற்கு வங்க கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலையால் வரும் 24 மணி நேரத்தில் கடலோர மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கடலோர மாவட்டங்களில் தரைக்காற்று பலமாக வீசக்கூடும் என்றும் ரமணன் கூறினார். இன்று காலை 8 மணி அளவிலே தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் தாழ்வு நிலையாக நீடிக்கின்றது. இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் நாம் மழை எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக பரங்கிப்பேட்டையில் 16, ஆனைக்கால் சத்திரத்தில் 8, சிதம்பரத்தில் 7 சென்டிமீட்டரும் மழை பெய்துள்ளது. எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி ஸ்பைஸ் ஜெட் விமான சேவை நிறுத்தப்பட்டதால் சென்னை விமான நிலையத்தை பயணிகள் முற்றுகையிட்டனர். சன் டிவி நெட்வொர்க் நடத்தும் ஸ்பைஸ் ஜெட் விமான சேவை நிறுவனம் 2000 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இயங்கி வருவதால் விமான எரிபொருளுக்காக எண்ணெய் நிறுவனங்களுக்கு பல 100 கோடி ரூபாய் பாக்கி வைத்துள்ளது. இதனால் எரிபொருள் வழங்க அரசு எண்ணெய் நிறுவனங்கள் மறுத்துவிட்டதால் ஸ்பைஸ் ஜெட் விமான சேவை நிறுத்தப்பட்டது. புதனன்று ஒரு விமானம் கூட இயக்கப்படவில்லை. இதனால் ஏற்கனவே முன்பதிவு செய்திருந்த பயணிகள் கடும் அவதிப்பட்டனர். சென்னை விமான நிலையத்தை முற்றுகையிட்ட பயணிகள் தங்களது அதிருப்தியை தெரிவித்தனர். நாங்கள் அனைவரும் வேலூர் மாவட்ட வணிகர் சங்க பெரும்புடைய நிர்வாகிகள் நாளை தினம் டெல்லியில் நடைபெறுகின்ற அகில இந்திய வணிகர் சங்கம் சம்மேளனத்தினுடைய பேரணியில் கலந்து கொள்வதற்காக நாங்கள் இங்க டெல்லிக்கு போறதுக்காக விமானம் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். முதல்ல இன்னைக்கு ஈவினிங் 6 மணி டிக்கெட்ல பிளைட்ல புக் பண்ணியிருந்தோம். அதை 2 நாளைக்கு முன்னாடி கேன்சல் பண்ணி இரவு 10 மணி டிக்கெட்டுக்கு போட்டாங்க. நேற்று மீண்டும் அந்த பிளைட்டையும் கேன்சல் பண்ணி 12 மணிக்கு இன்று பகல் 12 மணி பிளைட்ல டிக்கெட் எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு காத்தால நாங்க ஊரை விட்டு கிளம்பி வரும்போது தான் பாதி வழியில எங்களுக்கு விமானம் கேன்சல் என்ற மாதிரி ஒரு தகவல் வந்ததுங்க. ஆனா அந்த விமானம் கேன்சல் ஆனது நாங்களாம் எப்படி போய் அந்த மாநாட்டிலையும் அந்த பேரணிலையும் கலந்துக்கிறதுன்னு தெரியல எங்களுக்கு. ஸ்பைஸ் ஜெட் விமான சேவை முன்னறிவிப்பின்றி நிறுத்தப்பட்டதற்கு பயணிகள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். பயணிகளின் நலன் கருதி அரசோ விமான நிலைய நிர்வாகமோ எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் பயணிகள் பல மணி நேரம் காத்திருந்து அதிருப்தியுடன் வீடு திரும்பினர். விமான போக்குவரத்து ஆணையத்துடன் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் நடத்திய பேச்சுவார்த்தை தற்காலிக தீர்வு ஏற்பட்டதை தொடர்ந்து மாலை முதல் இந்நிறுவனத்தின் விமானங்கள் வழக்கம் போல இயக்கப்பட்டன. மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி காங்கிரஸ் மற்றும் பாமகவினர் தனித்தனியே ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மின்கட்டணத்தை 15% உயர்த்தி மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்தது. இதற்கு 500 யூனிட் வரை தமிழக அரசு மானியம் வழங்கும் என்று முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவித்தார். இந்நிலையில் மின்கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி சென்னை கலெக்டர் அலுவலகம் அருகில் காங்கிரஸ் கட்சியினர் புதன்கிழமையன்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளில் 3 முறை இந்த மின்சார கட்டணத்தை செயல்படாத இந்த தமிழக அரசு உயர்த்தி இருக்கின்றது. இதிலே மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கின்றது. அருமை தோழர்களே, பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. கட்டணம் ஏற்ற வேண்டாம் என்று அரசுக்கு சொல்கின்றோம். ஒவ்வொருவரும் இன்றைக்கு தொழில் செய்கின்ற பெருந்தொழிலாக இருந்தாலும் சரி, குறுந்தொழிலாக இருந்தாலும் சரி, விவசாயம் தான் சரி, வாடகை வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரும் வாடகை வீட்டில் இருக்கிறவருக்கு 5000 மாதம் வாடகை கொடுத்தால் அவருக்கு 1500 ரூபாய் கரண்ட் பில் கொடுக்கிறார்கள். அதில் சில பேர் பாதிக்கிறார்கள். இதை அனைத்து மக்களுக்கும் இது பொருத்தமானது. இதை கட்டணத்தை திரும்பி பெற வேண்டும். மின் கட்டணத்தை குறைக்காவிட்டால் தொடர் போராட்டம் நடத்த அரசியல் கட்சிகள் திட்டமிட்டுள்ளன.
தங்கத்தின் விலையில் புதன்கிழமை அன்று ஒரு சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,472 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,559 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 39 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 36,640 ரூபாயாக இருந்தது. நெல்லை மாவட்டத்தில் படுத்த படுக்கையாக இருக்கும் 22, 18 வயதுடைய 2 குழந்தைகளை பாதுகாக்க அரசு உதவியை தாய் சந்திரா எதிர்பார்த்துள்ளார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியை அடுத்துள்ள பரப்பாடி இந்திரா நகரைச் சேர்ந்தவர் சந்திரா. இவரது கணவர் கனகராஜ் கட்டட தொழிலாளி. இவர்களுக்கு அடுத்தடுத்து பிறந்த 2 குழந்தைகள் 3 வயது வரை நன்றாக இருந்த நிலையில் பின்னர் படுத்த படுக்கையாயினர். 22 வயதுடைய செல்வன், 18 வயதுடைய சுகன்யாவை இன்று வரை குழந்தை போல பாவித்து சந்திரா பணிவிடை செய்து வருகிறார். 3வதாக பிறந்த மகன் அந்தோனியும் மன வளர்ச்சி குன்றிய நிலையில் மனம் கோணாமல் சந்திரா உதவி வருகிறார். எனக்கு 5 பிள்ளைகள். அதுல ஒரு பிள்ளை, 5 பிள்ளைல 4 பிள்ளைகள் ஊனமுற்ற பிள்ளைகள். அதுல ஒரு மகன் போன வருஷம் இறந்து போச்சு. 3 பிள்ளைகள் நடக்க முடியாத பிள்ளைகள் இருக்கு. அந்த பிள்ளைகளை கவனிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பிள்ளைகளை கவனிக்கிறதுக்கு ரொம்ப நான் ஒரு வேலை, சும்மா ஒரு கூலி வேலை செஞ்சுதான் நான் பிழைச்சிட்டு இருக்கேன். அந்த பிள்ளைகளை காப்பாத்துக்கு இன்னும் எனக்கு உதவி தேவை, பண தேவை இருக்கு. அதுக்காக இந்த அரசாங்கத்துல இருந்தும் எனக்கு உதவி செய்யணும். எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உதவி. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை கூட கிடைக்கவில்லை என்று கூறும் சந்திரா அரசு உதவியை எதிர்பார்த்துள்ளார். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.